கையிட்டு தெளிவாளுது. நாங்கள் தான் போய் போராடி அதில் பயந்து போய் தள்ளிக்கொள்ளி எங்களுக்கு அடிக்கணும், எங்களை பிடிக்கணும், எங்களுக்கு மறியல் போகணும், பேந்தான் அந்த மாதிரியான வேலை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. ஆனால் தெளிவாக தையொட்டி விகார சட்டபூர்வம் அற்றது, இது இல்லீகல். அப்போ இல்லீகலுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்றால் சட்டத்துவத்தை அமுல் நடக்க அரசாங்கத்தின் கடமை லோவை சட்டத்தை அமுல் செய்கிறது. நாங்கள் இல்லீகல் என்று சொல்கிறோம். ஸோ லோ என்ஃபோர்ஸிங் அரசாங்கத்தின் விஷயம். அரசாங்கம் அதை சரியாக செய்ய வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குது. நாங்கள் இது சட்டபூர்வமற்ற கட்டணம் என்றது மட்டுமல்ல, இது ஒரு அடாவாடித்தனமான இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் மிக உச்சகட்டமான அடாவாடித்தனத்தில் இது ஒன்றென்றதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். முழுமையாக நாங்கள் இதுக்கு எதிரானார்கள், சமயத்துக்கு எதிரான, பௌத்தத்துக்கு எதிரானார்கள். ஏன்னா பௌத்தம் இந்த நாட்டில் தமிழ் பௌத்தம் இங்கே இருந்திருக்கு, பூனேரி நல்லூரில் இருந்திருக்கு. இங்கே பௌத்தம் தமிழ் பௌத்தம் இல்லாட்டா சங்கமித்த இங்கே வந்திருக்காது, உங்க வந்திருக்காது, பௌத்தம் பரவி இருக்க முடியாது, அரகாத்மா இந்த இங்கே வந்திருக்காது. அதனுடைய பௌத்தத்துக்கு நாங்கள் மாறில்லை. ஒரு காலத்தில் பௌத்தம் தென்னிந்தியாவிலே பரவி இருந்தது தானே, மணிவகையில் எல்லாம் தானே, அதெல்லாம் பிரச்சனை. இவர்களுடைய இந்த சிங்கள பௌத்தத்துக்கு தானே எதிர்.